ஃபர்ஸ்ட் ஒரு இண்டிவிஜுவல் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்ண ஆசைப்படுறாங்களே, எல்லாம் எப்படி வச்சுக்கலாம். கவர்மெண்ட்ல சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்களே, அதுக்கு மெயின் ரீசன் என்ன? மந்த்லி ரெகுலரா சேலரி வந்துரும். இது ஒண்ணு. இதோட முக்கியமானது, நம்ம ரிட்டயர் ஆனதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் நமக்கு என்ன கொடுத்துரும்? பென்ஷன் கொடுத்துரும். ஸோ அந்த காசை வச்சு ஃபியூச்சர்ல அந்த ஓல்ட் ஏஜ் டைம் இன்செக்யூர் இல்லாம வாழலாமா? அதான் மெயின் பர்பஸ். கவர்மெண்ட் ஜாப்ல நிறைய பவர் இருக்கு, அதெல்லாம் ஓகே தான், அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணுவாங்க தான். பட் ஃபியூச்சர் பெனிஃபிட் தான் முக்கியம். ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் பெனிஃபிட் மோஸ்ட்லி கவர்மெண்ட் ஜாப் வந்து ப்ரையாரிட்டி பண்றாங்க. மேபி சில பேருக்கு பென்ஷன் என்னன்னு தெரியாது. நான் பேசிக்கா சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க வந்து கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்றீங்க, சின்ன ஏஜ்ல ஜாயின் பண்றீங்க, ரிட்டயர் ஆவீங்களா? ஒரு 58 வயசு ரிட்டயர் ஆக வச்சுக்கலாம். நீங்க ரிட்டயர் ஆனதுக்கு அப்புறமும் நீங்க கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணனாலும் உங்களுக்கு சம்பளம் உண்டு. கவர்மெண்ட் உங்களுக்கு என்ன தருது? சேலரி தருது. அந்த சேலரிக்கு பேர் என்ன? பென்ஷன். ஏன்னா நீங்க ஒர்க் பண்ணாமலே தராங்க. கரெக்டா? எவ்வளவு தருவாங்க? நீங்க ரிட்டயர் ஆகிறதுக்கு முன்னாடி கடைசி மாசம் எவ்வளவு சம்பளம் வாங்குனீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 1 லட்சம் சம்பளம் வாங்குனீங்கன்னா அந்த சம்பளத்துல பாதி. ஸோ உங்களோட லாஸ்ட் ட்ரான் சில சொல்லலாமா, லாஸ்ட் மந்த்தா நீங்க வாங்கின சம்பளத்துல எவ்வளவு அமௌண்ட்டோ அதுல 50% உங்களுக்கு சேலரியா தருவாங்க. அதான் பென்ஷன். அண்ட் மந்த்லி தர 50% பென்ஷன் இருக்குல்ல, இது இண்டிவிஜுவல் பென்ஷனா ஃபேமிலி பென்ஷனா? ஃபேமிலி பென்ஷன். என்ன ரீசன்? இப்போ நீங்களே இறந்து போயிட்டா கூட உங்க ஃபேமிலிக்கு கிடைக்கும், உங்க ஸ்பௌஸ்க்கு கிடைக்கும். பட் அப்படியே கிடைக்காது, 50% கிடைக்காது. ஒரு ஆள் இறந்துட்டாங்களே, செலவு கம்மி இல்லை. அப்போ என்னன்னா, நீ எவ்வளவு பென்ஷன் வாங்கினியோ அந்த பென்ஷன் அமௌண்ட்ல, ஃபார் எக்ஸாம்பிள் 50,000 பென்ஷன்னா அதில் 60% ஸ்பௌஸ் கொடுத்துருவாங்க. ஸோ 60% ஆஃப் யர் பென்ஷன் அமௌண்ட் வந்து அவங்களுக்கு போகும். ஸோ இதுதான் பேசிக் டிஃபால்ட் டெஃபினேஷன் ஆஃப் பென்ஷன். எங்க இந்தியாவோட பென்ஷன் பத்தி பேசினீங்கன்னா இதான் சொல்லுவாங்க. அண்ட் இது கூட சில எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இருக்கும். அதான் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தான், பட் பென்ஷன்னா இதான். அண்ட் ரெண்டாவது, சில வேல்யூடேஷன் இருக்குல்ல, அதை பார்க்கலாம். பென்ஷனை பத்தி தெரியாத ஆட்களே கிடையாது, குழந்தை கூட தெரியும். பட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, நான் அப்படி ஜென்ரலாகவும் சொல்லலாம். பட் மேபி சில பேருக்கு ஒரு 8வது படிக்கிற ஸ்டூடெண்ட்டோ 10வது படிக்கிற ஸ்டூடெண்ட்டோ மேபி அவங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா பார்த்தோன்னா கிளியர் ஆகிடும்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் வேல்யூடேஷன். நீங்க ரிட்டயர் ஆகும்போது எல்லாருக்கும் ஒரு இன்செக்யூர் இருக்கும். வீட்டில் பசங்க பார்த்துப்பாங்களா, நமக்கு மாசம் சம்பளம் கம்மியாகுது, ஸோ என்ன பண்றது யோசிப்பாங்க. அப்போ என்ன பண்ணலாம்னா, ஒரு லம்சம் அமௌண்ட்டும் வாங்கிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஓரளவுக்கு அசியூம் பண்ணுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு மாசம் பென்ஷன் வந்து 50,000, 1 லட்சம் சம்பளம் வாங்கினா பென்ஷன் 50,000. இதில் 40% எவ்வளோ? 20,000. ஸோ உங்களுக்கு மாசம் தர பென்ஷன் அமௌண்ட்ல ஒரு 40% என்ன பண்ணலாம்னா, டோட்டலா அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு ஒவ்வொரு மாசமும் தர சம்பளத்துல அது சில பென்ஷன்ல ஒரு 40% மட்டும் தனியாக எடுத்து ஒரு லம்சம் அமௌண்ட்டா இப்போ கொடுத்துருங்க. மீனிங் புரிச்சா? நான் 58 வயசு ரிட்டயர் ஆகிறேன், நான் 68 வயசுல இருப்பேன், எனக்கு தெரியாது. ஸோ இப்போதைக்கு நான் யோசிக்கிறேன், ஒரு அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு எனக்கு சம்பளம் தருவீங்களா மாசம். அந்த 10 வருஷத்துல ஒரு மாசம் தர பென்ஷன்ல ஒரு 40% வந்து இப்போ எடுத்து டோட்டலா கேல்குலேட் பண்ணி அந்த லம்சம் அமௌண்ட் போய் கொடுத்துருங்க. நான் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிப்பேன். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்னோட இன்செக்யூரிட்டியை சரி பண்ணும். மேபி சில ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி யோசிக்கலாம், மாசம் வர பென்ஷன் அமௌண்ட் நாங்கள் குறைஞ்சிருந்தேன், நான் 40% கேல்குலேட் பண்ணி அடுத்த 10 வருஷம் 15 வருஷத்துக்கு எடுத்தீங்கன்னா உங்க சம்பளம் எவ்வளோ வரும்? 20,000 எடுத்துட்டாங்க, 30 தானே வரும், கம்மியா இருக்குன்னு சில பேர் யோசிக்கலாம். இல்லை யோசிக்கலாம், அதை ஃபுல்லா கொடுத்துட்டாங்க, இன்வெஸ்ட் பண்றீங்க, அதை இன்வெஸ்ட் பண்ணா லாபம் வரும். அப்போ அந்த அமௌண்ட் வந்துருது, இன்வெஸ்ட் பண்ண ஒரு ப்ராஃபிட் வந்துருது. அண்ட் ஆல்சோ எப்போதுமே ஒரு ஒன் டைம் அமௌண்ட் வாங்குறோம்ல, லம்சம் அமௌண்ட், அது வந்து கேபிட்டல் அமௌண்ட் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு மாசம் லாபம் தரும். அப்போ பென்ஷனும் வரலாம், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த காசும் வரும். ஸோ இந்த வேல்யூடேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது ஒன்று உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் சொல்றேன், லாஸ்டா வாங்கின சேலரி 1 லட்சம், அதில் பென்ஷன் உனக்கு 50%, 50,000. எனக்கு மாசம் 50,000 தேவையில்லை. அடுத்த 15 வருஷத்துல எனக்கு மாசம் தர சம்பளத்துல 40% பிடிச்சிக்கும். அப்படின்னா ஒரு மாசத்துல 20,000 எடுத்துக்கிட்டு அடுத்த 15 வருஷம் மாசம் கேல்குலேட் பண்ணா ஒரு அமௌண்ட் வரும். அது லம்சம் அமௌண்ட்டா நான் என்ன பண்ணிக்கிறேன்? இன்வெஸ்ட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். மிச்ச காசு இருக்குல்ல, எவ்வளோ? 30,000. இதை மட்டும் நான் மந்த்லி வாங்கிக்கிறேன். ஓகேவா? பட் இதுலயுமே ஒரு வேல்யூடேஷன் இருக்கு. நீ 58 வயசுல ரிட்டயர் ஆகிற, ஒரு 65 வயசுல நீ வாடுற சொசைட்டில, எக்கனாமில எல்லா பொருள் விலையும் அதிகமாயிடுச்சு, இன்ஃபிளேஷன் அதிகமா இருக்கு. அப்போ உன்னோட ஃபிக்ஸ்டு பென்ஷன் வச்சுக்கிட்டு அந்த செலவை மேனேஜ் பண்ண முடியாது. அப்போ அந்த டைம்ல என்ன இன்ஃபிளேஷனோ அதை கேல்குலேட் பண்ணி அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னும் ஒரு 5,000 ரூபாய் இருந்தா அந்த காய்கறி விலை, ஃபுட் கிரெயின்ஸ் விலை, ஹாஸ்பிட்டல் விலை எல்லாத்தையும் மேனேஜ் பண்ற முடியும் அப்படின்னா 5,000 ரூபாய் கொடுப்பாங்க. டியர்னஸ் அலோவன்ஸ் சொல்லுவாங்க. இது ஒரு வேல்யூடேஷன். சில இடத்துல வந்து டியர்னஸ் அலோவன்ஸ் சொல்லுவாங்க. நீ பென்ஷன் தானே, இது இன்ஃபிளேஷன் ரிஸ்க் இருக்குல்ல, அது குறைக்குதுல, ஸோ டியர்னஸ் ரிலீஃப்னு சொல்லுவாங்க. ஸோ டேர்ம்ஸ் முக்கியம் இல்லை, பட் இன்னொரு வேல்யூடேஷன் இருக்கு. அண்ட் ஒருவேளை உங்களோட ஏஜ் வந்து 80 ஏஜுக்கு மேலே தாண்டுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களோட ஹெல்த் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்குமா? இப்போ கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணுது? ஓகே, கண்டிப்பா இந்த இன்கம் பத்தாது, உங்களோட பென்ஷன்ல என்ன 20% எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தரேன். ஸோ ஏஜ் பேஸ்ட் ஹைக்கா, ஸோ இவ்வளோ வேல்யூடேஷன் ஒரு ஜென்ரலாகவே ஒரு பென்ஷனுக்கு இருக்கும். ஸோ இந்த பென்ஷன் ஐடியா மைண்ட் வச்சு தான் மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள் வந்து கவர்மெண்ட் ஜாப்னு ஆசைப்படுவாங்க. இதுதான் இந்தியாவோட ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். ஏன் ஓல்டு சொல்றோம்? இப்போ மாறிடுச்சுல, அதனால ஓல்டு. பட் கவர்மெண்ட் 2004 வந்து ஒரு ஷாக் கொடுத்துச்சு. இதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து பென்ஷன்லாம் தராது. நான் வேணா ஒரு ஐடியா சொல்றேன், அந்த ஐடியா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி ரிட்டர்மெண்ட்க்கு அப்புறம் காசு வரும். இப்போ நீங்க கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்றீங்கன்னா உங்களுக்கு மாசம் சம்பளம் வருமா? அந்த சேலரியில ஒரு 10% காசை இப்போ எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சு கவர்மெண்ட் கொடுங்க. பிளஸ் கவர்மெண்ட் என்ன பண்ண முடியும்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்றோம். உன்னோட சேலரி எவ்வளவோ அந்த சேலரியில ஒரு 14% வேல்யூ வரும்ல, அது நான் கொடுக்குறேன். ஸோ நீ கொடுக்குற கான்ட்ரிபியூஷன் உன் சம்பளத்துல இருந்து, உன் சம்பளத்துல இருந்து நான் கால்குலேட் பண்ணி 14% காசு தரேன். இதை டோட்டலா ஒரு ஆட் பண்ணிக்கலாம். இதை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், 25 வயசுல நீ வந்து ஜாப்ல ஜாயின் பண்ற, மாசம் 10% தரேன், நானும் மாசம் 14% தரேன் உன் சேலரியில. ஸோ மாசம் ஒரு அமௌண்ட் சேருதுல, இது எல்லாத்தையுமே சேர்த்து என்ன பண்ணலாம்? ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ கண்டிப்பா அந்த இன்வெஸ்ட் ஆகும். கண்டிப்பா ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணா மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பட் ரிஸ்க் உண்டு தானே. ஏன்னா ஃபர்ஸ்ட் சொன்னது எப்படி, நீ எதுவும் காசுலாம் தர தேவையில்ல, கவர்மெண்ட் வந்து உனக்கு தருது காசு, உன்னோட சம்பளத்துல பாதி காசு தருது. ஸோ அது ரொம்ப ரிஸ்கே இல்லை. இது ஷேர் மார்க்கெட்ல போடுறதுனால மோஸ்ட்லி ப்ராஃபிட் தான் வரும். பட் இருந்தாலும் ஷேர் மார்க்கெட் எப்படி கொலாப்ஸ் ஆகும்ல. ஸோ இந்த மாடலை ஃபாலோ பண்ணலாம்னு யார் சொல்றா? கவர்மெண்ட் சொன்னாங்க.
என்ன முக்கியமான பாயிண்ட்டுங்க, நம்மளோட கான்ஸ்டியூஷன்ல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. கவர்மெண்ட் ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்துச்சுன்னா அந்த ரூல்ஸ் வந்து எப்போ கொண்டு வராங்களோ அந்த வருஷத்துல இருந்தா அந்த ரூல்ஸ் வந்து பொருந்துமே தவிர பின்னாடி இருக்கிற ஆளுக்கெல்லாம் பொருந்தாது. என்ன சொல்ல போச்சா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்றேன். எந்த வருஷம் ஜாயின் பண்றேன், 2005. அப்போ இப்போ சொன்னாங்களே உங்களோட சேலரியில் 10% கூட நான் 14% தரேன் சொன்னாங்களே, மார்க்கெட்ல போடலாம் சொன்னாங்களே, இது உனக்கு பொருந்தும். ஏன்னா இந்த ரூல்ஸ் எப்போ கொண்டு வந்தாங்க, 2004. 2004க்கு அப்புறம் யாரெல்லாம் கவர்மெண்ட் ஜாப் ஜாயின் பண்றீங்களோ அவங்களுக்கு தான் ரூல்ஸ். அப்போ 2004க்கு முன்னாடி ஜாப்ல ஜாயின் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஆஸ் யூஷுவல் பென்ஷன் தான். இந்தியாவில் மோஸ்ட்லி சொல்றேன், ஒரு புது ரூல்ஸ் வருதுன்னா அந்த புது ரூல்ஸ் அந்த வருஷத்துல இருந்தா அது இம்ப்ளிமெண்ட் ஆகுது தவிர அதுக்கு முன்னாடி இருக்க எல்லாரையுமே இம்பாக்ட் பண்ணாது. ஸோ புதுசாக சொன்ன பென்ஷன் ஐடியாவில் பென்ஷன் வரும், இல்லை மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்றோம், நம்ம கூட காசு வாங்கியிருக்கோம், அது காசு மாசம் தருவோம். பட் கேரண்டியா சொல்ல முடியாதுல்ல, ஒருவேளை மார்க்கெட் இன்செக்யூர் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி முக்கியமான சொல்ல மறந்துட்டேன், இது சொல்ல தேவையில்லை, பட் சில பேருக்கு ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க, சொல்றேன். நீங்களோட சேலரியில் 10% தர, கவர்மெண்ட் 14% தருது. ஓகே, இந்த அமௌண்ட் என்ன பண்றோம், மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்றோம். மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிள், ரெண்டே விஷயம் தான். இந்த ஷேர் மார்க்கெட்ல இல்ல ஃபினான்ஷியல் மார்க்கெட்ல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கடன் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் கம்பெனி வச்சுக்கலாம், என்னோட கம்பெனி டெவலப் பண்ணணும், பட் என்கிட்ட காசு இல்லை. நான் ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்து என் கம்பெனி பத்தி சொல்லி நான் வந்து கடன் கேட்பேன், கடன் பத்திரத்தை ரிலீஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து 10 லட்சம் காசு வேணும், யாரு கடன் தரீங்களோ நான் மாசம் ஒரு 10% வட்டி தரேன், இன்ட்ரெஸ்ட் தரேன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னது, பாண்டா. எஸ். ஸோ இது ஒரு ஐடியா. நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட காசு சேர்த்து வச்சோம்ல, அந்த காசு சும்மாவே இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இவனுக்கு கடன் கொடுத்தா இவனுக்கும் வேலை அனவராச்சா, நமக்கு என்ன கிடைக்குது, நம்ம காசு அப்படி ஸ்டாட்டிக் ஆகல, டைனமிக் மாறுது, நம்ம காசுக்கு வட்டியும் கிடைக்குது. கரெக்டா. ஸோ ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்றதுனா முதல் ஃபர்ஸ்ட் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது, இது ஒரு வழி, ஈஸியஸ்ட் சேஃபஸ்ட். ஏன்னா அந்த அவன் போட்டுப்பான்ல, நான் வந்து என்ன பண்ணிடுறேன், மாசம் வட்டி தரேன், ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் திருப்பி கொடுத்துறேன், நீ எவ்வளவு காசு கொடுத்தியோ அந்த அசலும் கொடுத்துறேன், மாசம் வட்டி கொடுத்துருக்கேன். ஸோ ஓரளவுக்கு செக்யூர்டு. கடன் தர்றதே இன்செக்யூர் தான், பட் வேற வழி இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒரு எப்பவுமே என்ன இருக்கும், ஒரு ரிஸ்க் இருக்கும்ல. ஸோ அந்த ரிஸ்கோட நம்ம என்ன பண்றோம், இன்வெஸ்ட் கொடுக்குறோம், கடன் கொடுக்குறோம், அதில் ப்ராஃபிட் வரும். ஓகேவா. செகண்ட் ஐட்டம் என்ன பண்ணலாம், ரொம்ப சிம்பிள். சில கம்பெனிஸ்லாம் வந்து கடன் கேட்கறதுன்றது எப்படி, அது வந்து ஒரு லோ தானே, எக்ஸாம்பிள் சொல்றேன், கொஞ்சம் லோவா பாக்குறது தானே. ஒரு பெரிய கம்பெனிஸ்ல என்ன பண்ணணும்னா அதுக்கும் பிரான்ச்சை வந்து குளோபல் முழுக்க எக்ஸ்பெரிமெண்ட் ஆசைப்படும், இந்தியா முழுக்க எக்ஸ்பெரிமெண்ட் ஆசைப்படும். என்ன சொல்லணும்னா அது ஒரு ஷீட் ரிலீஸ் பண்ணும். அதாவது யாரெல்லாம் என்னோட கம்பெனில ஷேர் ஹோல்டரா வர ஆசைப்படுறீங்க, அதாவது இன்வெஸ்ட் பண்ண ஆசைப்படுறீங்க, அதாவது என்னோட கம்பெனில வந்து நான் தான் 100% முதலாளினா அதுல 1% ஷேர் என்ன பண்றேன், நான் விற்கிறேன் ஷேர் மார்க்கெட்ல. யார் வாங்கிக்கிறீங்களோ என்னோட கம்பெனில நீங்களும் யாரு 1% முதலாளி. அப்ப எனக்கு வர லாபத்துல 1 கோடி லாபம் வருதுன்னா அது 1 கோடியில 1% லாபம் இருக்குல்ல, நான் உங்களுக்கு கொடுத்துறேன். இதுக்கு பேர் என்ன, ஈக்விட்டின்னு சொல்லலாம். டிஃபரன்ஸ் இருக்கு, பட் இப்போதைக்கு ஈக்விட்டின்னு சொல்ல ஷேர் சொல்லலாம். அப்ப நம்ம கிட்ட ஒரு ஹோலிஸ்டிக்கா ஒரு காசு இருக்குன்னா அது ஷேர் மார்க்கெட்ல போயிட்டு பாண்டை வாங்கலாம், பாண்டை வாங்கிட்டு பாண்டை வாங்கலாம்னு சொல்லலாம், இல்ல பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணா வட்டி வரும், இது ஒரு வழி. ரெண்டாவது ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் வாங்கிட்டீங்கன்னா நீங்க எத்தனை % வாங்குறீங்களோ அத்தனை % ஆஃப் ப்ராஃபிட் என்ன கிடைக்கும், வருஷம் கிடைக்கும். ஸோ ஆனுவலி அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்ல இருந்து உங்களுக்கான % என்ன கிடைக்குது, ஷேர் கிடைக்குது. பட் ஒருவேளை அந்த கம்பெனிக்கு வருஷம் ப்ராஃபிட் குறைந்து வச்சுக்கலாம், அப்ப என்ன ஆகும், உங்களுக்கு வர ப்ராஃபிட் குறைங்களா. ஸோ கம்பெனியோட ஷேர் வாங்குறதுலயும் நிறைய ரிஸ்க் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து இந்த கம்பெனி சூப்பர் நினைப்போம், பட் என்ன ஆகலாம், திடீர்னு கொலாப்ஸ் ஆகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐடியா இஸ் ஓகே, பட் அதுலேயே ஒரு இன்செக்யூர் இருக்கு. செகண்ட் ஐடியாவது ஓகே, பட் ஃபர்ஸ்ட்டை விட செகண்ட் மோஸ்ட் இன்செக்யூர். ஏன்னா கம்பெனி எப்போ திவால் ஆகலாம். அப்ப என்ன பண்றது, மூணாவது ஐடியா மியூச்சுவல் ஃபண்ட்ல போடலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன்ல, நான் 10% காசு தரேன், கவர்மெண்ட் 14% காசு தருது, இது அமௌண்ட்டா நான் மட்டும் இல்ல, ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற எல்லாரோட காசும், எல்லா எம்ப்ளாயிஸ் காசையும் ஆட் பண்ண போறேன். ஆட் பண்ண ஒரு பெரிய அமௌண்ட் வருமா, இந்த பெரிய அமௌண்ட் பிரிச்சு என்ன பண்ண போறேன்னா ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் காசு பாண்ட்ல போட போறேன், கொஞ்சம் காசை வந்து ஷேர்ஸ்ல போட போறேன், கொஞ்சம் காசு வந்து டாப் பிசினஸ் கம்பெனில போட போறேன், சில அமௌண்ட்டை வந்து மீடியம் கம்பெனில போட போறேன். ஸோ இதெல்லாம் பாசிபிலிட்டிஸோ எல்லா ஆங்கிலும் இன்வெஸ்ட் பண்ண போறேன். எல்லா ஆங்கிலும் இன்வெஸ்ட் பண்ணா கண்டிப்பா எல்லாமே லாஸ் ஆக வாய்ப்பு கிடையாது. கரெக்டா. ஷேர் மார்க்கெட்ல ஏதாவது ஒரு கம்பெனி லாஸ் ஆகும், பாண்ட்லயும் போடுற, ஷேர்ஸ்லயும் போடுற, அதுலயும் கரெக்டா ஒரு 4-5 செக்டர்ல போடுற, எஜுகேஷன் செக்டர்லயும் போடுற, ஹாஸ்பிட்டல்லையும் போடுற, ஐடிலையும் போடுற, இப்படியும் புரிச்சா. வருஷம் 4 வருஷத்துக்கு தடவை ஏதாவது ஒரு செக்டர் வந்து டவுன் ஆகும்ல. ஐடி செக்டர் என்னாச்சு, ஒரு இடத்துல பூம் ஆச்சு, டவுன் ஆச்சுல. அப்படி ஐடி செக்டர்ல ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபோசிஸோட ஷேர் வாங்குறாங்க, எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே, ஐடி பூம்ல இருக்கு, வித்தின் 5 இயர்ஸ்ல ஆகலாம், அந்த பூம் குறைஞ்சிரும்ல. ஸோ செக்டர் வைஸுமே டவுன் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன பண்றோம்னா எஜுகேஷன் செக்டர்ல யார் டாப், அதில் கொஞ்சம் காசு போடலாம், ஐடில கொஞ்சம் காசு போடலாம், ஹாஸ்பிட்டல் யார் கெத்து, அதில் காசு போடலாம். ஸோ மியூச்சுவலா எல்லாருக்கிட்டையும் வாங்கி எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆவரேஜா எப்படி ப்ராஃபிட் கிடைக்கும், அந்த ப்ராஃபிட் தான் என்ன கிடைக்கும் போது, பென்ஷன் கிடைக்கும் போது. ஸோ யூ வில் கெட் பென்ஷன், பட் அக்கார்டிங் டு தி மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ். மார்க்கெட்ல உங்க காசு என்ன பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதுக்கேற்ற காசு. ஸோ அகைன் ரிவிஷன் பண்ணலாம். இப்போ நீங்க தான் அந்த 2004க்கு அப்புறம் ஜாயின் பண்ண எம்ப்ளாயி, கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஸோ மாசம் 10% தரீங்களா, கவர்மெண்ட் கொடுக்குது. ஓகே, 58 வயசுல ரிட்டையர் ஆகிறீங்க. ஓகேவா. இப்போ இத்தனை வருஷம் கொடுத்த காசுலாம் ஒரு லம்சம் அமௌண்ட் இருக்குமா, இந்த லம்சம் அமௌண்ட்டை அப்படியே மாசமா பென்ஷனா வாங்கிக்கிறியா, 58 வயசு ஆயிடுச்சு, இல்லைன்னா இப்போ கொஞ்சம் காசு ஹோலிஸ்டிக்கா எடுத்துக்கிறியா, அதை நீயே முடிவு பண்ணலாம். ஸோ மோஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அமௌண்ட்ல 2004 பென்ஷன் ஐடியா என்ன சொல்லுதுன்னா, இந்த அமௌண்ட்ல ஒரு 60% காசு எடுத்துக்கோ, உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது யூஸ் பண்ணிக்கோ. ஸோ நீ காசு வந்து 60% எடுத்துக்கலாம், 40% தானே, இன்னும் அதிகமாக எடுத்துக்கோ. ரிமைனிங் 40% காசு இருக்குல்ல, அந்த காசு நான் தரேன். அந்த காசு என்ன பண்றேன்னா ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போ, அந்த காசை கொடுத்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஆனுவிட்டி மாடலை பர்ச்சேஸ் பண்ணு. ஆனுவிட்டி பர்ச்சேஸ் பண்றது என்ன, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நான் சொல்றேன், உங்ககிட்ட 40% இன்கம் இருக்கா, ஓகே, நான் வந்து என்ன பண்ணிடுறேன்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி சொல்றீங்க, நான் அந்த 40% காசு இருக்குல்ல ஹோல்சேல் அமௌண்ட், அது ஃபுல்லா கொடுத்துறேன், இன்சூரன்ஸ் கிட்ட கொடுத்துறேன். எனக்கு அந்த காசை மாசமா பிரிச்சு எனக்கு பென்ஷன் காசா போட்டுருங்க. ஸோ நம்மளோட பல்க் அமௌண்ட்டையும் கொடுத்து வாங்குறோம்ல ஒரு ஸ்கீம், அந்த ஸ்கீம் பேர் ஆனுவிட்டி ஸ்கீம். மோஸ்ட்லி எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் ஸ்கீம் வச்சுக்கோ.
வச்சுக்கோ, நீங்க வந்து ஒரு ஃபுல் காசையும் கொடுத்துட்டா நான் மாசம் மாசம் என்ன பண்றேன், பென்ஷன் போடுற ஸ்கீம் இருக்கும். அப்போ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணும், உங்களுக்கு மாசம் மாசம் பென்ஷன் போட்டுரும். ஸோ கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன ஆகுது, குறைஞ்சிச்சுல, உங்க சம்பளத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுது தான், அதை ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணி காசு வந்துச்சுன்னா ரிட்டர்ன் கொடுத்துருது. 60% எடுத்துக்கலாம், மிச்சம் 40% கவர்மெண்ட் வச்சுக்கல, நீ இன்சூரன்ஸ் கம்பெனி போய் இன்வெஸ்ட் பண்ணு. அவன் என்ன பண்ணுவான், உனக்கு மாசம் தருவான். அண்ட் ஆல்சோ இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான், அந்த ஹோல்சேல கிடைக்கிற காசை வச்சு அவன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவான், அவன் ஒரு ஃபண்ட்ல போடுவான், அது ஒரு லாபம் வரும்ல. எஸ். ஸோ ஜென்ரலா இருந்த பென்ஷன் ஸ்கீம், ஓல்டா இருந்த பென்ஷன் ஸ்கீமுக்கும் 2004 கொண்டு வந்த பென்ஷன் ஐடியா, அதாவது என்ன வச்சுக்கலாம், பேர் வச்சுக்கலாம், நேஷனல் வச்சுக்கலாம், நேஷனல் கொண்டு வந்தாங்க. நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் வச்சுக்கலாம். இது டிஃபரன்ஸ் புரிச்சுல, 2004 முன்னாடி சேர்ந்திருந்தா என்னோட மாசத்துல இருந்து காசு பிடிக்க மாட்டாங்க, கடைசியான சம்பளம் வாங்கணும் அதில் பாதி கொடுத்துருவாங்க, இன்ஃப்ளேஷன் மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. பட் அந்த நியூ ஐடியாவில் நான் காசு தரேன், அந்த காசு வேறு டவுட் தான், நான் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அது உனக்கு காசாக கிடைக்குது, அதில் 60% நீ எடுத்து என்ன பண்ணலாம், இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு மிச்ச காசை இன்சூரன்ஸ் கம்பெனியில் கொடுத்து அதுலேருந்து மாசம் மாசம் காசு வாங்கிக்கும். அண்ட் சில பேர் வந்து இந்த ஸ்கீமுக்கு சேஞ்ச் ஆனாங்க. என்ன காரணம்னா, ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறதுல லாபம் வரலாம். இது ஒன்று. ரெண்டாவது முக்கியமானது வந்து இந்த ஐடியாவுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன், இது பண்றதன் வழியாக கவர்மெண்டோட எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுது குறையுது. ஸோ கவர்மெண்டோட பற்றாக்குறையாக குறையல. ஃபார் எக்ஸாம்பிள் மாசம் மாசம் 50,000 பென்ஷன் தரல, எங்க எடுத்துறது. ஸோ கவர்மெண்ட்டுக்கு அவ்வளோ காசு ஆகுது, சேவ் ஆகுது. ஸோ கவர்மெண்டோட பற்றாக்குறை குறைஞ்சிச்சுன்னா அந்த காசு என்ன பண்ணலாம், வேற ஏதாவது வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலான்றது தான் ஐடியா. கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, இதுல ரிஸ்க் இருக்குதான், பட் பென்ஷன் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஷேர் மார்க்கெட்ல வருஷம் இன்வெஸ்ட் பண்ண அதிகமாக வருன்ற ஒரு பூம் இருக்குல்ல, அதை சொன்னாங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தா ஓல்டு பென்ஷன் வாங்கினாங்களே, அவங்களோட அமௌண்ட்டை விட ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணி வந்த அமௌண்ட் இருக்குல்ல, அது வந்து கம்மியாக வந்துட்டே இருந்துச்சு. அதனால எம்ப்ளாயிஸ்க்கு வந்து, அதாவது ரிட்டையர்மெண்ட் ஆன எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ஒரு இன்செக்யூர் ஃபீல் ஆச்சு, ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. எங்களுக்கு ஓல்டு ஸ்கீம் வேணும்னு ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, ஒரு கமிட்டி போடுச்சு. ஸோ டிவி சோமநாதன் அவர் வந்து ஃபார்மர் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி, அவரோட தலைமையில் ஒரு கமிட்டி போடுச்சு. ஸோ என்ன பண்ணலாம், ஓல்டு ஸ்கீம் ஓகேவா, புதுசாக கொண்ட ஸ்கீம் ஓகேவா, ரெண்டுத்தையும் அனலைஸ் பண்ணி ஒரு நல்ல சொல்யூஷன் சொல்லுங்க. ஸோ செக்ரட்டரி வந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணாரு. பட் அந்த ரிப்போர்ட்டை வந்து பப்ளிக்கா வந்து இஷ்யூ பண்ணல, கவர்மெண்ட் கிட்ட தான் கொடுத்தாங்க. ஸோ கவர்மெண்ட் அனலைஸ் பண்ணிட்டு புதுசாக ஒரு ஐடியா சொல்லிருக்கு. ஓல்டு பென்ஷன் இருக்குல்ல, அதில் இருக்கிற சில பாசிட்டிவ்ஸ், 2004 சொன்ன நியூ ஐடியா, நியூ பென்ஷன் ஸ்கீம், இதோட பாசிட்டிவ்ஸ் ரெண்டுத்தையும் அனலைஸ் பண்ணி ரெண்டோட பாசிட்டிவ்ஸ் யூனிஃபை பண்ணி ஒரு ஸ்கீம் கொண்டு வரலாம், யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம். ஸோ இது ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இருக்கிற பாயிண்ட்ஸ் தெரியும், எல்லாரும் பேசியிருப்பாங்க. பட் அகைன் சொல்றேன், எந்த வருஷம் ரிட்டையர் ஆகுறியோ அந்த இயரோட லாஸ்ட் 12 மாசம் என்ன சம்பளம் வாங்க, இந்த லாஸ்ட் 12 மாசம் சம்பளத்தை ஆவரேஜ் பண்ணலாம். இந்த ஆவரேஜ் பண்ண மந்த்லி சேலரியில உங்களுக்கு 50% கொடுத்துருவாங்க. பட் உங்களுக்கு மாசம் இந்த ரிட்டையர்மெண்ட்ல பென்ஷன் கிடைக்கணும்னா நீங்க ஹெல்ப் பண்ணணும். நீங்க ஜாப்ல ஜாயின் பண்றீங்களா, ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் மாசம் சம்பளம் வரீங்களா, இந்த சம்பளத்துல 10% கொடுத்துருக்கு, நாங்க எடுத்து வச்சுக்கிறோம். கவர்மெண்ட் என்ன பண்ண போகுதுன்னா 18% காசு போட போகுது. நீங்க எவ்வளவு சேலரி வாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh சேலரினா அதுல 10% நீ கொடு, 18% கால்குலேட் பண்ணி நான் தரேன். இதை சேர்த்து வச்சு ஒரு 25 வருஷம் ஒர்க் பண்ணிருப்பியா, அந்த காசை நீ பென்ஷனை வாங்கி. ஸோ இந்த பென்ஷன் வந்து உனக்கு வேணும்னா கண்டிப்பா உன்னோட கான்ட்ரிபியூஷன் தேவை. ஸோ ஓல்டு பென்ஷன் நீ கான்ட்ரிபியூட் பண்ண தேவையில்லை, நானே கொடுத்துருவேன். பட் கவர்மெண்ட்டுக்கு பற்றாக்குறை அதிகமா இருக்கு, அதை வந்து பேலன்ஸ் பண்ண முடியாது. ஸோ நீ அட்லீஸ்ட் 10% கான்ட்ரிபியூட் பண்ணி எடுத்து வச்சிடறேன், நானும் எக்ஸ்ட்ரா உன்னோட அதிகமாக காசு தரேன், அதை வந்து பென்ஷனை வாங்கிக்கும். ஸோ காசு என்ன பண்ணல, மார்க்கெட் எல்லாம் போடல, மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணதான் இன்செக்யூர், நானே எடுத்து வைக்கிறேன், நான் உனக்கு கண்டிப்பாக கொடுத்துறேன். பட் யாருக்கு மட்டும்தான், நீ 25 வருஷம் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணியிருந்தா இது ஓகே. ஒரு 25 வருஷத்துக்கு மேலே கம்மியாக ஒர்க் பண்றேன்னா அதுக்கு ஏதாவது கரெக்ட் பண்ணும், அதாவது மினிமம் ஒரு 10,000 பென்ஷன் வரணும். சிமிலர்லி இன்ஃப்ளேஷன் வந்துச்சுன்னா அந்த இன்ஃப்ளேஷன் எவ்வளோ காசோ அந்த காசு நான் ஆட் பண்ணி கொடுத்துறேன். ஸோ எக்ஸாமுக்கு யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் வழியாக நீ தெரிஞ்சுக்க வேண்டிய 4 முக்கியமான பாயிண்ட். ஸோ ரிட்டையர் ஆகிறவங்களுக்கு கண்டிப்பாக கேரண்டீட் பென்ஷன் உண்டு. எவ்வளோ, 50%. லாஸ்ட் 1 இயர்ல ஆவரேஜ் போட்டு மாசம் அவங்க வாங்கின சேலரியில் 50%. இன்ஃப்ளேஷன் பார்ப்பாங்க கேட்டால் பார்ப்பாங்க. ஸோ டேர்னஸ் ரிலீஃபும் உண்டு. இண்டிவிஜுவலாக ஃபேமிலி கேட்டால் ஃபேமிலி பென்ஷன். ஸோ பென்ஷன் அமௌண்ட்ல அந்த ஒர்க் பண்ணவங்க இறந்து போயிட்டாலும் ஃபேமிலிக்கு 60% ஆஃப் தி பென்ஷன், 60% ஆஃப் தி எம்ப்ளாயிஸ் பென்ஷன் வந்துடும். யாருக்கு இதெல்லாம் 20 இயர்ஸ் ஒர்க் பண்ணி தான் மட்டும்தான். ஒருவேளை கம்மியாக ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற கம்மியாக இருக்கும். பட் கன்ஃபார்ம்லி ஒன்று, நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா 10 வருஷம் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் இருந்தாலே மினிமம் உங்களுக்கு மாசம் 10,000 வந்துடும் மினிமம் பென்ஷன். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தாலும் பென்ஷன் உண்டு. அண்ட் மந்த்லி பென்ஷன் மட்டும் தானே, லம்சம் அமௌண்ட் கிடையாது கேட்டால் அது உண்டு. சூப்பர் ஆனுவேஷன் பே அவுட். சி மீனிங் புரிச்சா, இந்த சூப்பர் ஆனுவேஷனுக்கு இன்னொரு பேர் தான் ரிட்டையர்மெண்ட். அதாவது ரிட்டையர்மெண்ட் பே அவுட். அது ரிட்டையர் ஆகும்போது உங்களுக்கு ஒரு பே அவுட் தருவாங்க. என்னது, லம்சம் அமௌண்ட். அது எப்படி தருவாங்க, ரொம்ப சிம்பிள். நீங்க உங்களோட சம்பளம் இருக்குல்ல, உங்களோட சம்பளத்தில் 1/10 போட்டுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீ 1 லட்சம் சம்பளம் வாங்குறேன், ஓகேவா, அதில் 1/10 எவ்வளோ, 10,000. ஓகே. ஸோ 6 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த 10,000 ஆட் பண்ணுவாங்க அக்கௌண்ட்ல. இப்போ வருஷத்துக்கு 2 தடவையா, ஸோ 10,000 10,000 20,000. இது 1 இயருக்கு. நீ 10 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தா, 20 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தா அந்த இயர் வருதுல, அது சேர்த்து தர்றது தான் ரிட்டையர்மெண்ட் பே அவுட், சூப்பர் ஆனுவேஷன் பே அவுட். ஸோ இது வேற, கிராட்டுவிட்டி பெனிஃபிட் வேற. கிராட்டுவிட்டி நடத்தினா நீ வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணிருக்க, அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நீ எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணிருக்க, உன்னோட சர்வீஸ் என்ன, உன்னோட சம்பள லெவல் என்ன, அதை பொறுத்து கவர்மெண்ட் ஒரு அமௌண்ட்டை கொடுக்கும் உங்களுக்கு. அதோட சர்வீஸ்க்காக தர்றது, நீ எவ்வளோ ஒர்க் பண்ணிருக்கேன் தர பெனிஃபிட்காக தர்றது. சூப்பர் ஆனுவேஷன்ன்றது உன்னோட சேலரியில 1/10 போலிசியாக கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒர்க் ஆகணும்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், மாசம் உன்னோட சேலரியில 10% சேலரி கொடுத்துடணும். கவர்மெண்ட் 12% கொடுக்கும். இந்த கண்டிஷன் தான் மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆகும். அதனால சில லேபர் யூனியன் இந்த யூனிஃபைட் பென்ஷனையும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல எங்க சேலரி ஃபுல்லா வந்துடும், பட் இதில் நீங்க 10% பிடிக்கிறீங்க, அதை தான் நீங்க பென்ஷனாக தரீங்க. அப்போ நீங்க பென்ஷன் என்ன பண்ணல, ஒரு கேரண்டடா எதுவும் தரல, எங்க இன்கம் எடுத்து தான் தரீங்க. அப்போ இது ஒத்துக்க மாட்டேன்னு சில பேர் சொல்றாங்க. பட் சில பேருக்கு வந்து கவர்மெண்டோட அந்த ஃபிஸ்கல் டெபிசிட் ஆகுது, குறையுதுல, அவங்களோட பர்டனும் குறையுது, நம்ம காசு நமக்கு திருப்பி கொள்சம் முதல்ல ஓகே சில பேர் அக்செப்ட் பண்றாங்க. ரெண்டுமே இருக்கு.